இந்த 2 வருஷத்துல தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 1 லட்சம் பணியிடங்கள் இதெல்லாம் நிரப்பல. ஒட்டுமொத்த அரசு வருமானத்துல கிடைக்கிற வருமானத்துல 60% அரசு மானியங்கள் இலவச திட்டங்களுக்கு போயிருக்கு. வருஷம் அரசு பள்ளிகளை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பஸ் கிடைக்காதனால நீங்க போராடுறாங்க. ஏன் பஸ் கிடைக்கல? பஸ் 1000 பஸ் நிக்குது, எடுக்கிறதுக்கு டிரைவர் இல்லை, கலெக்டர் இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு கல்வி தான் தேவை, கல்விக்கு ஆசிரியர்கள் தான் தேவை. ஆனா நீங்க 14 இலவச பொருட்களை கொடுக்குறீங்க, அதுல கமிஷன் அடிக்கிறதுக்காக கொடுக்குறீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அறமிதழின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் இணைந்திருக்கிறார். அவரோடு ஒரு நடப்பு நிகழ்வில் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இப்போ திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில மிக பிரதானமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அரசு வேலை வாய்ப்பை தேடி தருவோம், ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தனித்தனியான தரவுகள் வருது. ஆனால் அவங்க பெரிய அளவுல தேர்வு வைக்கல. அந்த தேர்வான தலைவரா நாம சைலேந்திர பாபு நியமிக்கும் போது கூட நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணோம், இவங்களுக்கு இது நிரப்புற எண்ணமே இல்லைன்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப அதுக்கு அடுத்து சின்ன சின்னதான அறிவிப்புகள், அது தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது சின்ன சின்னதான அறிவிப்புகள் அரசு வேலை வாய்ப்பு தொடர்பா வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த முறையாவது நேற்று ஒரு 5 பேரை கூட நியமிச்சிருக்காங்க. இது இந்த முன்னெடுப்புகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாடு அரசு இப்ப இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னாங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியா இருக்கு, நாங்க வந்தோம்னா அதை உடனடியாக நிறைவேற்றுவோம், அரசு பணிகளை துரிதமாக நடப்பதற்கு நாங்கள் வகை செய்வோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட மொத்தம் தமிழ்நாட்டில் 15 லட்சம் அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து 15 லட்சம் அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்க. இந்த 15 லட்சம் அரசு பணியாளர்கள் என்பது 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பதிவு. இப்ப இந்த 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு புது புது திட்டங்கள், புது புது துறைகள் எல்லாமே உருவாகி கூடுதலாக ஒவ்வொரு துறையும் வளர்ச்சி அடையும் போது கூடுதலாக அதிகரித்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் அதிகரிக்கவோ இல்லாதது மாத்திரமல்ல, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் 80,000 காலியாகுது, ரிட்டையர் ஆகி இருக்கிறார்கள். அப்ப அதை நிறைவேற்றணும் இல்லையா? ஆனால் இந்த 2 வருஷத்துல தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 லட்சம், ஏன்னா இப்ப இந்த 2.5 வருஷத்துல டெவலப்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சம் பணியிடங்கள் இதெல்லாம் நிரப்பல. ஆனால் இவர்கள் இதுவரைக்கும் நிரப்பினது 27,000 சொச்சம் பணியிடங்களை நிரப்பியிருக்காங்க. ஆனால் தேவைப்படுவது கிட்டத்தட்ட ஓவராலா கணக்கெடுத்து பார்த்தா 7 லட்சம் பணியிடங்கள் இப்ப பற்றாக்குறையா இருக்கு, மிகப்பெரிய அளவுல பற்றாக்குறை. நீங்க சொன்னீங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி தான் அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு தலைவரையே போடல, உறுப்பினர்களை போடலன்னு நம்ம குய்யா முறையான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் கதறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வர்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் படிச்சுட்டு வர்றாங்க, நீங்க போட மாட்டேங்கிறீங்களேன்னு கதறாங்க. இவ்வளவு நாள் தூங்கிட்டு இருந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது 5 உறுப்பினர்களை போடுறாங்க டிஎன்பிஎஸ்சியில். முதலமைச்சர் சொல்றாரு, இன்னும் 2 ஆண்டுகளில் 50,000 பணியிடங்களை நிரப்புவோம். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2 வருஷம் ஆட்சியில தானே இருந்தீங்க. இவர்களுக்கு நிதி பற்றாக்குறை ஒரு காரணமா இருக்குமாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கு? இல்ல, அதாவது மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் மிக முக்கியமான காரணம். இவங்க அரசு நிதிகளை எல்லாம் திருப்பி விடுகிறார்கள். எப்படி திருப்பி விடுகிறார்கள் என்றால், மானியங்கள் இலவசங்கள்னு திருப்பி விடுறாங்க. ஒட்டுமொத்த அரசு வருமானத்துல கிடைக்கிற வருமானத்துல 60% அரசு மானியங்கள் இலவச திட்டங்களுக்கு போயிடுது. இப்ப இது இப்படி போயிடுச்சுன்னா நீங்க அரசாங்கம் எப்படி ரன் பண்ணணும்? நீங்க ஓட்டு வங்கிக்காகவே திட்டங்களை, ஏற்கனவே போக்குவரத்து துறை ஸ்தம்பிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றீங்க,
பெண்களுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் வாங்க மாட்டோம், இலவச பயணம்ன்ற சொல்றீங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு 24,000 பணியிடங்கள் போக்குவரத்து துறையில் நிரப்பப்படாமல் இருக்கு. நீங்க வந்து அவுட் சோர்சிங்ல எடுத்து அத்துக்கூலிக்கு தினக்கூலிக்கு டிரைவர் கண்டக்டரை வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க. அனுபவம் இல்லாதவர்களை வைத்து ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பஸ் பாதியில விட்டுட்டு போறாரு அவரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இது வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயமா கூட முடியும். ஏன்னா நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது இல்லையா? அப்ப நீங்க வந்து உங்களுடைய ஓட்டு வங்கி திட்டத்துக்காக நீங்க அரசு நிதி எல்லாம் வெவ்வேறு விதங்களில் திருப்பி விடுகிறீர்கள். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 14 வகையான இலவச ஸ்கீம் கொடுக்குறாங்க. சரிங்களா? கூடுதலாக காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட 1,00,000 ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கிறது, காலியாக இருக்கிறது. ஏராளமான ஓராசிரியர் பள்ளிகள், ஈராசிரியர் பள்ளிகள் என்று திணறிக் கொண்டிருக்கிறது. வருஷம் அரசு பள்ளிகளை இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க போடுகின்ற சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் ஓட்டுக்காகவே மையப்படுத்தி போடுகிறீர்கள். நாட்டின் நலன், அதனுடைய நீடித்த பயணம், இதை குறித்து நீங்க யோசிக்கிறதே இல்லை. இது மாதிரி நீங்க மின்சார வாரியத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்க அந்த மின்சாரத்துறை வாரியம் தொடர்பான தொழிற்சங்கங்கிட்ட பேசும்போது சொல்றாங்க 58,000 பணியிடங்கள் மின்சாரத்துறையில் பாக்கி. ஹெல்பர்ஸே இல்லை, கேங்க்மேன் கிடையாது, என்ன ஒயர்மேன் கிடையாது, ஸ்தம்பிச்சு கிடக்கு. ஏன்னா எல்லாத்தையும் வந்து அவசர தேவைக்கு அவுட் சோர்சிங்கில் எடுத்து சமாளிக்கலாம்னு போயிட்டு இருக்கு. அதனால் மின்சாரத்துறையவே டோட்டலாக தனியார் மயப்படுத்திட்டு போகலாமான்னு அரசாங்கம் போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையிலையும் அப்படியே டோட்டலாக தனியார் மயப்படுத்தலாமான்னு போயிட்டு இருக்கு. இது எல்லாமே மக்கள் விரோத ஒரு அணுகுமுறை. இதைத்தான் பிஜேபி பண்றாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்க்கிறோம். அதையே தமிழ்நாட்டில் பண்றாங்க. இப்போ குரூப் 4ன்னு சொல்லக்கூடிய அடிநிலை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, வாட்ச்மேன், தோட்டக்காரங்க, இவங்க என்னைக்குமே தேவை, என்னைக்குமே தேவை. அவங்க குரூப் 8ல வருவாங்க. குரூப் 8ல வருவாங்க, அதாவது கீழ் கடைநிலை ஊழியர்கள். கடைநிலை குரூப் 4 வந்து இந்த எழுத்தர்கள், அந்த ரேஞ்சில் எழுத்தர்கள். சரி, இந்த கடைநிலை ஊழியர்களுக்கு வந்து வேலைக்கு எடுக்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபுல்லா அதை வந்து முழுக்க வந்து தனியார் கம்பெனி கொடுத்துட்டாங்க. அவன் சொல்ற கான்ட்ராக்ட் டிரைவர்ஸை வச்சு அரசு அலுவலகங்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து அதே மாதிரி சுகாதாரத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பரேஷன் பணியாளர்கள் எல்லோரையுமே வந்து ஒரு கண்ணியமான சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அடிமாட்டு கூலிக்கு அவர்களை வந்து கான்ட்ராக்டர்கள்ட்ட தூக்கி ஒப்பந்த கூலியாக கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப சுரண்டி ரொம்ப குறைவான சம்பளம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோவிட் காலத்துல செவிலியர்களா இருந்ததுங்க இன்னும் ரோட்ல உட்காந்து போராடி களைச்சு கிளம்பி போயிட்டாங்க. நீங்க வந்து நீங்க இந்தியாவிலேயே மருத்துவத்தில் வந்து சிறந்து வளர்ந்த மாநிலம்னு பேர் பெற்றது தமிழ்நாடு. இங்கேதான் வந்து 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. சரிங்களா? இந்த அளவு மருத்துவக் கல்லூரிகள் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, 300 சொச்சம் அரசு மருத்துவமனைகள் இருக்கு, ஏன்னா பிரம்மாண்டமான மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் 18 இருக்கு, இவ்வளவு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனால் அரசு மருத்துவர்கள் வெறும் 19,000 தான். ஆனால் தேவைப்படுகின்ற அரசு மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 47,000 பேர் இருக்கிற அரசு மருத்துவர்கள் வெறும் 19,000 பேர். இவ்வாறையும் நீங்கள் வந்து நர்ஸுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நர்ஸுகள் இன்னைக்கு வந்து செவிலியர்கள் வந்து கிட்டத்தட்ட 38,000 பணியிடங்கள் இருக்கு. அது என்னன்னா 8 படுக்கைக்கு ஒரு செவிலியர் இருக்கணும்னு சொல்றது வந்து ஒரு சர்வதேச அணுகுமுறை. 8 நோயாளிகளுக்கு ஒரு நர்ஸ் இருந்தால் தான் அவங்களை கவனிக்க முடியும் அப்படின்னு. இங்கே வந்து தமிழ்நாட்டில் 30 அல்லது 40 படுக்கைக்கு ஒரு நர்ஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது எப்படி சேவை தர முடியும்? ஒருத்தர் மூச்சில் திணறிக்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் இன்னொரு இதில் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா ஒரு நர்ஸ் எத்தனை பேரை பார்க்க முடியும்? இதனால அரசு மருத்துவமனைகளில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கடி தோன்றியிருக்கிறது. சரிங்களா? இது மாதிரி வந்து எல்லா துறைகள்லையுமே தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைமைச் செயலகத்தில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா எல்லா ஃபைலையும் அவங்க நிறைவேற்றினாதான் அதுக்கு கீழே இருக்கவங்க வந்து செயல்பட முடியும். அமைச்சு பணியாளர்கள் மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்ஸ்ன்ற வகையில் வருவாங்க. அவங்க அங்கேயே 1200 ஊழியர்கள் பற்றாக்குறை தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்திலேயே. இவ்வளவு பெரிய அளவில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்தம்பிச்சு கிடக்கிறது இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. இதுவரையிலுமான தமிழ்நாட்டு அரசுடைய வரலாற்றில்
இவ்வளவு பெரிய ஊழியர் பற்றாக்குறையோடு ஒரு அரசாங்கம் வந்து எந்த விதமான ஏகப்பட்ட ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அந்த ஸ்கீம் புது புது மருத்துவமனைகளை திறக்கிறாங்க. கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு புதிய மருத்துவமனை, பிரம்மாண்டமான மருத்துவமனை திறந்திருக்கிறாங்க. பல்நோக்கு மருத்துவமனை திறந்திருக்காங்க இல்லையா? அது புதுசா யாராவது ஆள் எடுத்தாங்களா? அந்த மருத்துவமனையில இருந்து ஒரு 10 மருத்துவரை உருவு, இங்கிருந்து 10 மருத்துவரை உருவுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல மருத்துவர்களை வந்து அங்க பற்றாக்குறை ஏற்படுமே. அதை என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி தேவையில்லை. இது கலைஞருடைய நூற்றாண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முக்கியமான மருத்துவமனை, எல்லாம் வாங்கன்னு சொல்லி மற்ற இடங்கள்ல இருக்கிறவங்கள வந்து இங்க தம் பண்றீங்க. அங்க பற்றாக்குறை ஏற்படுது. அப்ப ஒரு ஸ்கீமை நீங்க உருவாக்கும் போது அதற்கான வேலையாட்களை எடுக்காமலே நீங்க ஒவ்வொரு ஸ்கீமையும் எல்லா துறைகளையும் இப்படிதான் பண்றீங்க. எப்படி எங்க போய் முடியும்? மனித வளத்தையே இல்லாம நீங்க வந்து புது புது ஸ்கீமை போட்டு அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தா அதனுடைய பலனை கொண்டு போய் கொடுக்கறது யாரு? மனித உழைப்பு இல்லாமல் ஒரு பலனை எப்படி நீங்க வந்து கொண்டு போய் செலுத்த முடியும்? அரசு போக்குவரத்து கழகங்கள்ல அங்கே புதுசா வந்து பஸ் ஸ்டாண்டை திறந்தாங்க கிளாம்பாக்கத்துல. ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. இது யாரோ வதந்தி கிளப்புறாங்க, யாரோ வந்து தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி நீங்க சட்டமன்றத்துல வந்து ஆகாவோன்னு பேசுறீங்க. களத்துல வந்து பாருங்க ஐயா, மக்கள் பஸ் கிடைக்காதனால நீங்க போராடுறாங்க. ஏன் பஸ் கிடைக்கல? பஸ் 1000 பஸ் நிக்குது, எடுக்கிறதுக்கு டிரைவர் இல்லை, கண்டக்டர் இல்லை. சென்னை போக்குவரத்து கழகத்திலேயே 1000 பஸ் இயக்கப்படாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. கேட்டா புதிய பேருந்துகள் வேற வாங்குறீங்க, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அது ஓட்டுறதுக்கு ஆள் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அது எப்படி? இதை புரிஞ்சுக்கவே முடியலையே. அப்ப இது மாதிரியாக ஒவ்வொரு துறையையும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஊழியர் பற்றாக்குறையோடு மனித வளத்தை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், நிறைவான சம்பளம் கொடுக்கணும், அவருடைய தேவைகளை மனிதாபிமானத்தோடு அணுகி அவர்களை பாதுகாக்க வேண்டும். இது மாதிரி எந்த இதுவும் நீண்ட பத்திரிகையாளர் அனுபவம் இருக்கிற நீங்க பல்வேறு முதலமைச்சர்கள் ஆளுகையை நீங்க வந்து பார்த்திருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த ஆட்சி மாற்றத்தின் போது நீங்கள் உட்பட நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்பு, இந்த ஆட்சி வந்து நிர்வாகத்துல திமுகவுன்னு ஒரு மெத்தட் இருக்கும், அதை ஃபில்ஃபில் பண்ணுவாங்கன்னு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், சில வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லியது உண்டு. இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு விரக்தியோடும் அல்லது ஒரு விமர்சனத்தை நீங்க முன்வைப்பது, இது எல்லா துறையிலையும் அப்படி இருக்கிறது? இந்த ஏரியா, இந்த பணியாளர்கள் துறையை தான் அப்படி இருக்கீங்க? எல்லா ஏரியாலையும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமே ஸ்தம்பித்து கிடக்கிறது. எல்லா துறைகள்லையும் ஆள் பற்றாக்குறை, என்ன எல்லாமே செயல்பாடுகள் முடங்கி கிடக்கு, ஸ்தம்பிச்சு கிடக்கு. அதாவது மக்களுடைய கோரிக்கை மனுக்களை வந்து செயல்படுத்துவதற்கு இத்தனை நாட்கள் இல்லை, இவ்வளவு ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த காலகட்டம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அது தொடர்ச்சியாக நீண்ட நெடிய காலகட்டத்திற்கு பிற்பாடுதான் மக்களுடைய கோரிக்கை மனுவையே அவர்கள் பரிசீலிக்கிறார்கள். திமுகவை பொறுத்த மட்டிலும் அவர்கள் வந்து முதல் முறையாக ஆட்சி கட்டிலில் அமரவில்லை. அங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே பல முறைகள் அவர்கள் வேறு கட்சியில கூட ஒரு அமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் அமைச்சராக இருந்தவர்கள் மிகுந்த முன்னனுபவம் இருப்பவர்கள். குறிப்பாக திரு துரைமுருகன் உட்பட அவர்கள் எல்லாம் வந்து விரல் நுனியில் சில தரவுகளை வைத்திருப்பதாக சொல்லப்படுவார்கள். அப்படி இருந்து எங்க இது தவறு ஏற்படுகிறது, எங்க மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது எங்க மிஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மீடியாக்களை வைத்துக்கொண்டு ஒரு ப்ரோபாகண்டா பண்றது மூலமாக, பிரச்சாரம் பண்ணுவதன் மூலமாக அரசை வந்து தூக்கி நிறுத்த முடியும்னு நம்புறாங்க. உண்மையான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கே தயங்குகிறார்கள். தங்கள் முன்னாடி பிரச்சனைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்தாலே வந்து சலிச்சுக்கிறாங்க. என்னங்க பிரச்சனையாவே எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து மென்ட்ட காட்டாதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க போயிட்டாங்க. நாங்கள் எல்லாமே சுபிட்சமாக நடக்குது, தேன் மாதிரி பொழியுது, ஏன்னா இந்த நாட்டில் எல்லாமே பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மனநிலையே எங்களை வாழ விடுங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போய் நின்றுட்டாங்க அவங்க. அப்போ அவங்க வந்து கிட்டி தட்டி போயிட்டாங்க. இந்த அதிகாரத்தில் உட்கார்ந்த உடனேயே அவங்க வந்து மக்கள் குரலை காதில் விழாத அளவுக்கு நான் சொல்கிறது தான், எல்லாம் நல்லா இருக்கீங்க, எல்லாம் சுபிட்சமாக இருக்கீங்க, எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், எத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்களே. இவர்கள் எது தேவையோ அதை கொடுக்கல. பள்ளிக்கூடத்துக்கு கல்வி தான் தேவை, கல்விக்கு ஆசிரியர்கள் தான் தேவை. ஆனால் நீங்கள் 14 இலவச பொருட்களை கொடுக்குறீங்க, அதில் கமிஷன் அடிக்கிறதுக்காக கொடுக்குறீங்க.
ஒரு முட்டையில் 1,400 ரூபாய் கமிஷன் அடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 80,000 முட்டை வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த நலன் யோசித்தே நீங்கள் செயல்படுறதுனால நாடு நாசமாக போயிட்டு இருக்கு. மிக்க நன்றிங்க. எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.